स्थविरनिगमस्थोमस्थेयां यदीश्वरभारतीं कुमतिफनिदिक्षोभक्षीभाः क्षिपन्तु भजन्तमां रसपरिमलश्लाघा घोषस्फुटत्पुटभेदनं लवणवणिजः कर्पूरार्घम किमद्यभिमन्वते स्थविरनिगमस्थोम ஸ்தேயாம் யதீஸ்வர பாரதீம். இந்த 44வது ஸ்லோகத்தாலே சுவாமி சாதிக்க வருவது, கற்பூரத்தினுடைய பெருமை எப்பொழுதும் கற்பூரமாகத்தான், உயர்ந்ததாகத்தான், விலை மதிக்கத்தாகத்தான் இருக்கும். ஆனால் உப்பினுடைய பெருமை எவ்வளவு உண்டோ அவ்வளவுதான் உண்டு. அப்போ கற்பூரத்துக்குன்னு உள்ள சுவையானது, மனமானது கற்பூரத்தினுடைய விலையை பொறுத்து, அந்த விலை எதை பொறுத்து இருக்குன்னா அதுக்கு இருக்கக்கூடியதான சுவை, அதுக்கு இருக்கக்கூடியதான மனத்தை பொறுத்து தானே உண்டு. இந்த உதாகரணத்தினாலே சுவாமி சொல்ல வருவது என்னென்னா, பிற மதங்கள் இருக்குது, அதை வேதத்தினுடைய அர்த்தங்களை கொண்டு பிரமாணமாக கொண்டாலுமே கூட அதை விபரீதமான அர்த்தங்களை கொடுத்து மக்களை திசை திருப்பி வந்தார்கள். இது என்ன ஆகுது, மக்கள் புத்தி இல்லாத மக்கள் என்ன பண்ணுவா, அப்படியே மனம் கலங்கி போய் எத்தை எடுத்துக்கொள்வது எத்தை தவிர்ப்பது அப்படிங்கிறது புரியாமல் தவிப்பார்கள். ஆனால் பாஷ்யக்காரருடைய ஸ்ரீசுக்திகள் என்ன பண்ணுதுன்னா, அது பழமையாக இருக்கக்கூடிய வேதத்தினுடைய அர்த்தம் என்ன, அதனுடைய நேர்மையான உட்பொருள் என்ன, இதையெல்லாம் நன்னா நேரடியாக சொன்னது ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய ஸ்ரீசுக்திகள். வேதார்த்தங்களில் இருக்கக்கூடிய எங்கே அவர்கள் அத்தை திசை திருப்புகிறார்களோ அந்த இடங்களிலெல்லாம் நல்லதான ஒரு அர்த்தத்தை சுவாமி சாதித்து இந்த உலகத்துக்கு மகோபகாரம் செய்து போனார். அப்போ பிற மதத்தவர்கள் சொல்லக்கூடிய துர்போதனையினாலே மக்கள் எல்லாம் அறிவிழந்து இருந்தால், ஆனால் எம்பெருமானாருடைய ஸ்ரீசுக்தி வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் தள்ளிவிட்டா. அப்போ ஸ்ரீசுக்திகள் உண்மையில் உள்ளது உள்ளபடியே இருக்குது. அவர்களுக்கு நல்ல அறிவு வந்ததே சுவாமியினுடைய உபதேசத்தினால. அதனால அந்த ஸ்ரீசுக்திக்கு மேன்மை தனியாக வந்துடுதா? இல்லையே. அதுக்கு பெருமை தான். எப்படி சொல்லுவா சில பேர் சங்காது இந்த இடத்துல, எவனதான் இருந்தாலும் கெட்டாலும் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் மென்மதரும் அப்படின்னு தமிழில் ஒரு வாசகம் உண்டோ இல்லையோ, அதை பார்த்தோம்னா எத்தனை தான் மேன்மக்களாக இருந்தாலும் அவர்கள் மேன்மக்களாகவே முடிவு செய்வார்கள். ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அந்த விஷயத்துக்கு முரண்பாடாக பலரும் பலவிதமாக செய்வார்கள். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு சாதகமாக போகணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் எப்படி ஒரு நல்ல விஷயமாக அதை முடிவு எடுக்க வேணுமோ அதுபோல் எடுத்து எல்லாம் சொல்லுவா. அதை எடுத்துன்னு போட்டா, அதை கொண்டு போட்டா, இதை கொண்டு போட்டா ஏதோ சொல்லுவார்கள். ஆனால் அதை நிரூபணம் பண்ண வேணுமே, எப்படி பண்ணுறது என்னால் அதுக்கு நல்லதாக ஒரு முடிவை எடுத்து அத்தை கொண்டு போவர்களே தவிர, அதுதான் எப்படி இருந்தாலும் மேன்மக்களாகவே தோற்றுவர்கள். அது கற்றோரே காமொருவர், கற்றாரே காமொருவர்னு சொல்லுவார்கள் இல்லையோ, அதுபோல் அவர்களுக்குத்தான் அதனுடைய விஷயம் புரியுமே தவிர அது எல்லாருக்கும் புரிந்து விட போவது கிடையாது. எதுக்காக சொல்ல வந்தோம், அப்போ ஏதோ ஒரு பெரிய மாநகரம் இருக்குது, அதில் பச்சை கற்பூரம் விற்பனைக்கு வரும், அதனுடைய சுவை மனம் இதெல்லாம் புரியும். ஆனால் அதை அறிந்திருக்கக்கூடிய மக்கள் இருக்காள் இல்லையோ, அவள் அந்த பச்சை கற்பூரத்துக்குன்னு இருக்கக்கூடிய பெருமையினாலே அந்த நகரம் பூரா தெரியும். ஆனால் உப்பு விற்கிறவனுக்கு அது தெரியுமா? புரியாதோ இல்லையோ. அதை உப்பு மாதிரி நினச்சினுட்டோ அதை போய் எத்தனை மணிக்கு தரேன், எத்தனை ரூபாய்க்கு தரேன், எத்தனை மடங்கு தரேன் அப்படின்னு கேட்டால் முடியுமா? கற்பூரத்தினுடைய மனம் புரியாதவர்கள் அதை போல் பேசுவர்களே தவிர, அதாவது அனர்த்தத்தை விளைவிப்பவர்களே தவிர உண்மையான அர்த்தங்கள் அவர்களுக்கு புரிய போவது கிடையாது. அதனால் உண்மையான வஸ்து, நல்ல வஸ்து இருக்குது, அந்த வஸ்துவனுடைய பெருமை ஒரு நாள் குறைஞ்சு போடாது. அதுக்கு உள்ள போலத்தான் இருக்கும். அதை 6-4 பேர் சொல்லிட்டாங்கிறதுக்காக அதுக்கு பெருமை இல்லாமல் போடுமா? போகாத இல்லையோ. அது அவர்கள் நீச்சர்கள், அவர்களுக்கு தெரியவில்லை, அவள் ஏதோ சொல்லிட்டு இருக்கா. அவளுக்கு தெரியல, அவளுக்கு புத்தி இல்லை, அவளுக்கு ஏதோ துர்புத்தி, அந்த துர்புத்தியினாலே ஏதோ சொல்லிக்கொள்ளுவர்கள். அது 4 பேர் உள்ளுக்குள்ளே இருக்கிற 4 ஊருக்குள்ளே அவளுக்கு தெரியும், அவ்வளோதான். அதை போல் வேறு யாருக்கு தெரியும்? வேறு யாருக்கும் தெரியாது இல்லையோ. 4 ஊருக்குள்ளே அந்த ஊருக்குள்ளே அவள் அந்த கிணற்றுத்தவளைகளாக வாழ்ந்து இருப்பார்களே தவிர அவர்களுக்கு வெளி உலகம் என்பது புரியாது. அது
அது அங்கே இருக்கிறவாளுக்கு தெரியாது, வெளியில் இருக்கிறவாளுக்கு என்னதான் நல்ல வஸ்து இருந்தாலும் அந்த வஸ்துவை நோக்கித்தான் மக்கள் வருவர்களே தவிர இது உலகத்தில் இருக்கிறவாளுக்கு அது புரியாமல் இருக்கலாம். அப்படித்தான் கற்பூரத்துக்குன்னு உள்ள பெருமை தனியாக உண்டு என்பது யாராலும் நிராகரித்து விட முடியாது. உப்பு மாதிரி அதை நினச்சிட முடியுமா? நினைக்க முடியாது இல்லையோ. அந்த அர்த்தத்தை தான் சுவாமி இந்த ஸ்லோகத்தாலே சாதிக்கிறார். ஸ்தவிர நிகமஸ்தோமஸ்தேயாம் யதீஸ்வர பாரதி. பழமையான வேதங்கள், அந்த வேதத்தினுடைய கூட்டங்கள், அதில் எங்கே வழக்குக்கு மாறா நிர்ணயம் பண்ணுகிறார்களோ பிற மதத்தவர்கள், அந்த இடத்துல தான் யதீஸ்வர பாரதி. அவர் என்ன பண்ணார்? தன்னுடைய பாஷகாரதனுடைய ஸ்ரீசுக்தியிலே குமதிஃபனிதிக்ஷோபக்ஷீவாக்ஷி பந்துவா, அந்த இடத்துலலாம் துர்புத்தியாலே எங்கே அவர்கள் சூட்சமாக கொண்டு போகிறார்களோ அந்த இடத்திலே மதியிழந்தவர்கள் அதை தெரிந்து கொள்ளக்கூடாது, அதிலேருந்து அங்கே வெடிவிட்டு வர வேணும் என்பதற்காக சுவாமி என்ன பண்ணார்? ரசபரிமள ஸ்லோகா கோஷஸ்புடத்புடபேதனம். அவர் சுவை அந்த இடத்துல ஏற்றுக்கொள்ளும்படியாக, சுவை மனம் அதை சொல்லும்படியாக, புகழ்ச்சியொலியால் வெடிக்கின்றபடியாக அந்த இடத்துல நல்ல அர்த்தங்களை எம்பெருமானார் கொடுத்தார். அந்த புகழ்ச்சி, அந்த ஸ்ரீசுக்திகளுக்குன்னு இருக்கக்கூடிய பெருமை இருக்கு இல்லையோ, அது எப்படின்னா அதுதான் இந்த ஸ்லோகமானது. இங்கே ஒரு கற்பூரம் ஒரு நகரத்தில் இருக்கிறதுனால் அதுக்குன்னு உண்டானதான ஏத்தம் அந்த இடத்திலே இருக்கும். கற்பூரார்க்கம், அந்த கற்பூரத்தினுடைய விலை உயர்தியாகத்தான் இருக்கும். லவணபணிஜா, உப்பு விற்பவர்கள் அதுக்கு இதுக்கு சாமியத்தை சொல்ல முடியுமா? உப்புக்கு உப்பு தான், அது எவ்வளோ இருக்குமோ, படிக்க எவ்வளவோ, மணக்க எவ்வளவோ, அவ்வளோதான் இருக்கும் மணங்கு. ஆனால் இதுக்கு உண்டானது கிமிதி அபிமன்பதே, அதை போல எண்ணினா முடியுமா? முடியாதோ இல்லையோ. அதைத்தான் இந்த ஸ்லோகத்தாலே சுவாமி சாதிக்கிறார். ஆஹா, எம்பெருமானார் ரசபரிமள ஸ்லோகா கோஷஸ்புடத்புடபேதனம். அதைப்போலே அந்த இடத்திலே சொல்ல வேணுமே, லவணவணிஜா கற்பூரார்கமக்கிமத்யபிவன்பதே என்று சொல்லுகின்றபடியினாலே, அதாவது எம்பெருமானார் தன்னுடைய ஸ்ரீசுக்தியிலே உயர்ந்த அர்த்தங்களை கொடுத்தார். அதனால் இவர்கள் தெரிந்து கொண்டபடினாலே, சாமானியர்கள் தெரிந்து கொண்டபடியினாலே அதுக்கு ஒன்றும் உயர்த்தி வரப்போவதில்லை. தெரிந்து கொள்ளாததினாலே அதற்கு ஒரு நாளும் தாழ்த்தி வரப்போவதில்லை. கற்பூரம் கற்பூரமாக இருக்கும், உப்பு உப்பாக இருக்கும் என்பதைத்தான் இந்த ஸ்லோகத்தாலே ரொம்ப ஆச்சரியமான உதாரணத்தை கொடுக்கிறார் சுவாமி.